கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் சிந்திக்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு வசனத்தில் இருந்துதான் இந்த காலை நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்று இந்த பகல் நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் கூட்டி சேர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவ ஜனங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே பாடவும் துதிக்கவும் ஸ்தோத்திரங்களை செலுத்தவும் பல காரியங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய நல் வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. வார்த்தைகளை அனுப்பி விடுவிக்கிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி நன்மை செய்கிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி கிரகிக்க முடியாதவைகளை நடப்பிக்கிற தேவன். இந்த பகலிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. என் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை, அது அனுப்பப்படுகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கும் பேசப்படுகிற வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதாய் மாற பரிசுத்த தேவன் தொடர்ந்து கிரியை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த பகல் நேரம் நாம் தியானிக்க போகின்ற நல்ல செய்தி திரும்ப நிரப்புகிற தேவன். திரும்ப நிரப்புகிற தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை ஒரு நல்ல மேய்ப்பனை போல தன்னுடைய வாழ்வில் அவர் சித்தரிக்கிறார். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் அவர் பாட துவங்கி 3வது வசனத்தில் வரும்பொழுது ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆங்கில வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தமிழ்ல அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார்னு இருக்கு. ஆங்கில வேதத்தில் படிச்சீங்கன்னா He restoreth my soul என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆத்துமாவை திரும்ப அவர் நிரப்புகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு பாத்திரத்தில் காணப்படுகிற பொருள் முற்றிலுமாக செலவழிந்த பிற்பாடு அதை மறுபடியும் நிரப்புவதற்கு பெயர்தான் ரீஸ்டோர் என்ற அர்த்தம். திரும்ப அதை சரிப்படுத்துவது. ஒரு ஃபோன் ஹேங் ஆயிற்று அப்படின்னா அதை மறுபடியும் சரியான நிலைமையில் கொண்டு வர அந்த ஃபோனை ரீஸ்டோர் பண்ணுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய காரியங்களை எல்லாம் களைந்து அதை மறுபடியும் செம்மையாக்குகிறோம். இதுபோலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போனவைகள் அல்லது அவனுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போனதை ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே திரும்பி வரும்படி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே திரும்ப நிரப்புகிறார் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் முன்னே உங்கள் வாழ்க்கையில் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள பரிசுத்த தேவன் கிருபை செய்வாராக. உங்கள் பாத்திரங்கள் இன்றைக்கு நிரம்பி வழிவதாக.
நல்ல ஆமென் சத்தமா சொல்லணும் பாருங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிற எதையுமே இழக்கக்கூடாது. அது மிக முக்கியமானது, இழக்கக்கூடாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், சத்துருடைய திட்டத்தின்படி ஏதோ ஒன்றை நாம் இழந்து போனோம் என்றால் ஆண்டவர் யார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நாம் திரும்ப அதை பெற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அதை நமக்கு திரும்ப தந்து நம்மை மறுபடியும் சந்தோஷப்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவருடைய உன்னதமான குணமாயிருக்கிறது. இந்த காலை நேரம் கவலைப்படாதே. நீ இழந்து போன எது ஒன்றாயிருந்தாலும் அதை திரும்ப தர சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளதாயிருக்கிறது. விசுவாசிக்கிற ஜனம் நம்பிக்கை உண்டென்றால் கைகளை கொட்டி வாய்களை திறந்து உடபாலா சந்தனா கடகத்துடானா நல்ல கை கொட்டி வாயை திறந்து எது ஒன்றை நீ இழந்திருந்தாலும் சரி, எது ஒன்று உங்கள் ஜீவியத்தை விட்டு விலகி இருந்தாலும் சரி, எது ஒன்று உங்கள் ஊழியத்தை விட்டு விலகி இருந்தாலும் சரி, எது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, அவைகளை இந்த ராத்திரி வேளை இந்த பகல் வேளை திரும்ப உங்களுக்கு தந்து அவைகளை இரட்டிப்பாய் உங்கள் வாழ்க்கைக்குள்ள திரும்ப தர சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு கிருபை பாராட்டுகிறார் என்று விசுவாசிக்க கூடும் என்றால் பழையவைகளை மறந்துவிடு, விழுந்து போன அனுபவங்களை மறந்துவிடு, இழந்து போனவைகளை மறந்துவிடு. இந்த பகல் வேளையில் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தை நோக்கிப்பார். அவர் உன்னை குறைந்து போக விடமாட்டார். திரும்ப உன்னை நிரப்புகிறதை உன்னுடைய கண்கள் இன்றைக்கு காணும். திரும்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை உன்னுடைய கண்கள் இன்றைக்கு காணும். திரும்ப உன் சுகம் திரும்ப வருகிறதை ஆண்டவர் உனக்கு காட்டுவார். ஆமென். நீ இழந்து போன காரியங்கள் திரும்ப உனக்குள் வருகிறதை இன்றைக்கு உன்னுடைய கண்கள் காண பரிசுத்த தேவன் கிரியை செய்ய இந்த காலையிலும் தம்முடைய வல்லமையை உன்மேலே அனுப்புகிறார். நல்ல கைதட்டி துதிக்கணும். உனக்குள்ள போராடுகிற சோர்வின் ஆவிகளை இப்ப பரிசுத்த ஆவி சங்கரிக்கிறார். கைதட்டி துதிக்கணும். ஒரு ஆள் அமைதியா இருக்க கூடாது. நல்ல கைதட்டி உன்னை வெட்கப்படுத்தணும் நினைக்கிற சபிக்கப்பட்ட வல்லமையை இன்றைக்கு வெட்கப்படுத்துகிறார். உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை இன்றைக்கு கர்த்தர் அழிக்கிறார். உனக்கு ஒரு ஜெயத்தின் ஜீவியத்தை இந்த பகல் வேளை இவ்விடத்தில் இருந்து துவங்கி விடுகிறார். நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் உதிக்கிறது. கர்த்தருடைய அக்கினி உன்மேல் திரும்ப இறங்கி வருகிறது. திரும்ப தம்முடைய பிரசன்னத்தை உன்மேல் அனுப்புகிறார். திரும்ப தம்முடைய மகிமையை உன்மேல் அனுப்புகிறார். உடபாலாபா சந்தலா பல வருடங்களுக்கு முன்னே பிடிக்கப்பட்ட கர்த்தருடைய பெட்டி தாவீதினுடைய நாட்களிலே திரும்ப வந்த பொழுது மகிமை திரும்ப வந்ததே. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அதே மகிமையை தெய்வம் திருப்பி அனுப்புகிறார். பல வருஷங்களுக்கு முன்னே நீ இழந்து போன அந்த கிருபை இந்த காலை நேரத்தில் திரும்ப உனக்குள்ள வருகிறது. ஒரு ஆத்துமா கூட இன்றைக்கு நஷ்டப்படக்கூடாது. அத்தனை ஆத்துமாவையும் நிரப்புகிறவர். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவன். விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவன். இழைத்து போன தமது சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன் இந்த காலை உன் நடுவில் கிரியை செய்கிறார் சகோதரி. இந்த காலை உன் நடுவில் கிரியை செய்கிறார் சகோதரா. கைதட்டி என்ன நிரப்புவனு கேளு, என்ன ஆசீர்வதியவனு கேளு, எனக்குள்ள அந்த மகிமை வரட்டும்னு கேளு. எனக்குள்ள ஆதி நாட்களில் இருந்த அந்த அபிஷேகத்தின் மகிமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அக்கினியின் வல்லமை என்ன ஒன்று பிடிப்பதாக.
உர்ரா பாபா கபா ரகா துரா பாரியான் தெரபலோ. தாவீதின் ஆத்துமாவை நிரப்பின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவை நிரப்புகிறார். உங்கள் குடும்பங்களில் இருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை நிரப்புகிறார். நீ நஷ்டப்படுவது என்று கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நீ நஷ்டப்படுவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. சத்துரு உன்னை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற இடங்களிலே தமது கையை நீட்டி உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். சத்துரு சில நஷ்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கிட்டு கை தட்டி சிரித்துக் கொண்டிருக்கிற இடத்துல யோபுவினுடைய வாழ்க்கைக்குள்ளே இரட்டிப்பாய் கொடுத்து சாத்தானை வெட்கப்படுத்தினது போல உன்னைக்கும் இரட்டிப்பாய் கொடுத்து சத்துருவின் தலைகளை உடைத்து உன்னை மேன்மைப்படுத்துகிற காலை நேரம். இந்த காலை நேரம் பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்குது. சோர்ந்து போன சில உள்ளத்தை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். சோர்ந்து போன சில ஆத்துமாவை இப்போ உயிர்ப்பிக்கிறார். இப்போ உயிர்ப்பிக்கிறார். உடாபா கபாரா கபாலா துராபா கபாலா. கிடைச்ச 2 பாஷையா இருந்தாலும் திரும்ப திரும்ப பேசி கர்த்தரை மகிமைப்படுத்து. புதிய பாஷைகளை உனக்குள்ள வைக்கிறார். புதிய கிருபைகளை இன்றைக்கு உனக்குள்ள வைக்கிறார். சத்துருவை எதிர்க்கிற ஒரு அபிஷேகம், சாத்தானின் வல்லமைகளை அழிக்கிற ஒரு அபிஷேகம், சாத்தானுடைய கிரியைகளை சுக்குநூறாய் உடையப்படுகிற ஒரு அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. எஸ் ஃபயர், அக்னி, தேவ அக்னி. என் ஜனங்கள் வெறுமையாய் போவதில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடாத தெய்வம் இந்த பகல் வேளை இந்த கூடாரத்துக்குள்ள நீ கடந்து வந்தது எத்தனை அதிகம் உண்மையோ அத்தனை அதிகமாய் நீ இழந்து போனவைகளை திரும்ப கர்த்தர் உன் கைகளில் தந்து, உன் ஆத்துமாவில் தந்து, உன் சரீரத்தில் தந்து, உன் ஆவியில தந்து உன்னை பலப்படுத்தி உடபாலா சந்தலா திரளான கொள்ளை உடைமையிலே நீ மகிழ்கிறது போல இன்னைக்கு உன்னை மகிழ்ச்சி ஆக்கி இவ்விடத்தை விட்டு கர்த்தர் அனுப்பும்படி தம்முடைய வல்லவரும் கிரியையை உனக்குள்ள தொடங்குகிறார். எனக்கு ஆவியானவருடைய வல்லமையை இப்பொழுது உணர முடியுது என்று சொல்றவங்க வாயை திறந்து கைகளை கொட்டி உடாபா கபாலா கபாலா ரைடா கபாலா மறுபடியும் தம்முடைய வல்லமையை உண்மையில அனுப்புகிறார். மறுபடியும் அனுப்புகிறார். சிம்சோன் இழந்து போன வல்லமை திரும்ப அவருக்குள்ள வந்தது போல இன்றைக்கு நீ இழந்த சில கிருபை, இழந்து போன சில வல்லமை, இழந்து போன தரிசன கண்கள், அவைகளை கர்த்தர் திரும்ப உனக்குள்ள வைக்கிறார். நீ நஷ்டப்பட்டு வாழ்வதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. நீ நஷ்டப்பட்டு வாழ்வதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. சத்துரு உன்னை மிதிக்கிறதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், என்ன உபத்திரவங்கள் உனக்குள்ள வந்தாலும் இன்றைக்கு உன்னை ஜெயிக்க வைக்கிறதற்கு உன்னை ரட்சித்த தெய்வம் உன் பட்சத்தில் நிற்கிறார். உன்னை வெட்கப்படுத்த நினைக்கிற சக்திகளை வெட்கப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உன் பட்சத்தில் நிற்கிறார். எத்தனை நெருக்கங்கள் வந்த போதிலும் ஆசாவின் வலது கரத்தை பிடித்திருந்த கர்த்தர் இப்பொழுது உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நீ தோற்று போவதில்லை. நீ இழந்ததோடு திரும்பி போவதில்லை. தெய்வத்தின் அக்னி உன்னை இன்றைக்கு மறுபடியும் சந்திக்கிறது. மணிக்கூர் கணக்காய் போராடி ஜெபிக்கிற அந்த கிருபை, மணிக்கூர் கணக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற கிருபை, சத்துரு அழிகிறது வரைக்கும் யுத்தம் பண்ணுகிற கிருபை, சத்துரு அழிகிறது வரைக்கும் யுத்தம் பண்ணுகிற கிருபை யோசுவாவுக்கு அளிக்கப்பட்டது போல உனக்கு அளிக்கப்படுகிறது. யோசுவாவுக்கு அளிக்கப்பட்டது போல உனக்கு அளிக்கப்படுகிறது. விட்டுறாத, விட்டுறாத. தொடர்ந்து யுத்தம் பண்ணு, தொடர்ந்து யுத்தம் பண்ணு. இந்த மலை
மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை சுதந்தரிப்பேன் என்று காலேப் வைராக்கியத்தோடு இறங்கி யுத்தம் பண்ணினது போல இன்றைக்கு யுத்தம் பண்ணு. உனக்குரிய ஆசீர்வாதங்கள் எந்த அமலேக்கியனுக்கு கையில இருக்கிறது, எந்த எர்மோனியனுக்கு கையில இருக்கிறது, எந்த சபிக்கப்பட்ட வல்லமைகளுக்கு கையில உன் நன்மைகள் அகப்பட்டிருக்கிறது, இறங்கி வெட்டு. இன்றைக்கு அவைகளை உன் கைகளால் பிடித்துக் கொள்ளுவாயாக. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மலை நாட்டை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுவாயாக. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நன்மைகளை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுவாயாக. தலை குனிந்து நடக்கிற அதே பட்டணத்தில் உன் தலையை நிமிர வைக்கிறதற்கு சில கிருபைகளை இன்றைக்கு தருகிறார், சில கிருபைகளை தருகிறார். அன்றைக்கு 18 வருஷமாய் கூனியாக்கி வைத்திருந்த அந்த பொல்லாத ஆவியை தமது கைகளை வைத்து விரட்டின கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உன் குடும்பம் தலை நிமிர கூடாதபடி போராடி கொண்டிருக்கிற எல்லா பலவீன சக்திகளையும், எல்லா போராட்ட சக்திகளையும், எல்லா தரித்திர ஆவிகளையும், எல்லா எரிச்சலின் வல்லமைகளையும், எல்லா பொறாமையின் கிரியைகளையும் இன்றைக்கு வெட்டி அழிக்கிறார். எசேக்கியாவுக்காக ஒரு தூதனை பட்டயத்தோடு அனுப்புவார் என்றால் உனக்காக அனுப்ப மாட்டாரா? உனக்கு பின்னால போராடுகிற மந்திர சக்திகள், பில்லி சூனிய வல்லமைகள், ஏவலின் கிரியைகள், அசுத்த ஆவிகளின் சக்திகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தருடைய தூதனை அனுப்பி வெட்டுகிறார், வெட்டுகிறார். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் போராடுகிறவைகளை இனி தேடியும் காணக்கூடாதபடி ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உன்மேல் பற்றி பிடிக்கிறது. உன் ஆத்தும கட்டை அவிழ்க்கிறார், உன் ஆவியின் கட்டுகளை அவிழ்க்கிறார், உன் சரீர கட்டுகளை இந்த பகலில் அவிழ்க்கிறார். விடுதலையை பெற்றுக்கொள். உன்னுடைய விடுதலை உனக்குத்தான். உன்னுடைய விடுதலையை இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார். உன்னுடைய அபிஷேகம் உனக்குத்தான், அதை வேறொருவருக்கு கொடுக்க மாட்டார். உன்னுடைய கிருபை உனக்குத்தான், அதை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். உனக்கு மேல விழுந்த அபிஷேகம் அது உனக்குள்ளதுதான், அதை இன்னொருவனுக்கு கொடுக்க மாட்டார். எஸ், கை தட்டி உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் மேலே விழாத ஒரு அபிஷேகம் இப்போ உன் மேல விழுது. இந்த பகல் மேல கூடாரத்தில் வந்திருக்கிற சிலர் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இப்பொழுது விழுகிறது. பற்றிக்கொள், 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 பிடித்துக்கொள். ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ணி ஜெயித்துக்கொள். உன் ஆத்துமா நிரம்பும், நிரம்பும். வெறுமையானவைகளை நிரப்புகிற கர்த்தர், வெறுமையானவைகளை நிரப்புகிற கர்த்தர், வறண்ட நிலங்களை ஆறுகளால் நிரப்புகிற தேவன். ஆமென். வெடிப்புள்ள இடங்களை தண்ணீர் தடாகங்களாக மாற்றுகிறவர், வனாந்தரத்தை தோட்டத்தை போல மாற்றுகிற தெய்வம். ஒன்றுமில்லாத உன் ஜீவியத்தை இன்றைக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தெய்வம், எல்லாவற்றையும் உயிரடைய பண்ணுகிற தெய்வம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
எதை இழந்தாய் என்று உனக்கு தெரியும், எதை விட்டு கொடுத்தாய் என்று உனக்கு தெரியும். இந்த காலை உன் கையை விரிச்சு பிடிச்சு கேளு. எனக்கு தாரோ, எனக்கு தாரோ, எனக்கு தாரோ, எனக்கு திரும்ப தாரோ. நான் அனுபவித்த ஆவிக்குரிய அனுபவங்களை எனக்கு திரும்ப தாரோ. நான் அனுபவித்த ஆவிக்குரிய தன்மைகளை திரும்ப தாரோ. நான் ஆவிக்குரிய அனுபவங்களில் எங்கெங்கே எவைகளை அனுபவித்தேனோ அவைகளை திரும்ப தாரும். கர்த்தர் என் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு அத்தனையும் ஆண்டவரை திரும்ப எனக்கு தாரோ, திரும்ப எனக்கு தாரோ. என்னுடைய கனவீனத்தினால, என்னுடைய கவனக்குறைவினால நான் இழந்து போனது திரும்ப எனக்கு தாரோ. என்னுடைய அஜாக்கிரதையினால இழந்து போனது திரும்ப எனக்கு தாரோ. Yes, yes. நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். பாத்திரங்கள் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அநேகருடைய வாழ்வு உயிரடைகிறத பார்க்கிறேன், அநேகருடைய ஜீவியம் உயிரடைகிறத பார்க்கிறேன். எலும்பு பள்ளத்தாக்குக்குள்ள கர்த்தருடைய காற்று வீசி எல்லாவற்றையும் உயிர்ப்பித்தது போல இன்றைக்கு உன்னையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தெய்வம். செத்து போன சில அனுபவங்கள் இந்த காலையில மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. செத்து போன சில அனுபவங்கள் இந்த காலையில ஒரு விஷயம் கூட உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீ செத்து போயிற்று என்று நினைக்கிறாய், நீ நாறுகிறது என்று நினைக்கிறாய். இன்றைக்கு ஒரு வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. செத்ததை உயிரோடு புறப்பட பண்ணின அதே தெய்வத்தின் சத்தம் உனக்குள்ளே செத்து போன அனுபவங்களை செத்தவைகளின் மேல் கர்த்தருடைய வல்லமை பாயுது. செத்தவைகளின் மேல் கர்த்தருடைய வல்லமை பாயுது. உயிர்ப்பிக்கிற வல்லமை பாயுது. ஜெப ஜீவியம் செத்துட்டா கர்த்தருடைய வல்லமை பாயுது. உன் இருதயத்தை திரும்ப ஏவுகிறார், உன் இருதயத்தை திரும்ப பிடிக்கிறார், உன் ஆவியை திரும்ப உற்சாகப்படுத்துகிறார். திரும்ப உன் முழங்கால் மடங்கும். திரும்ப உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய இரவுகள் எல்லாம் ஜெபம் நேரமாய் மாறும். திரும்ப உன் வாய் கர்த்தரை இரவும் பகலும் கூப்பிடுகிற வாயாய் மாறும். Glorious Lord. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். ஆண்டவர் திரும்ப எவைகளை எல்லாம் உங்க வாழ்க்கையில நிரப்புகிறார். உங்க வாழ்க்கையில தெய்வம் செய்ய போகிற சில காரியங்களை இன்றைக்கு வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. வாசிக்க கேட்போம். ஆண்டவர் மறுபடியும் செய்ய போகின்ற அல்லது திரும்ப செய்ய போகின்ற ஒரு காரியம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனம். தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் திருப்புகிற முதல் காரியம், ஆண்டவருடைய ஜனத்தினுடைய இருதயத்தை ஆண்டவர் மறுபடியும் ஆவிக்குரிய நிலைமைக்கு நேராக திருப்புகிறவராயிருக்கிறார். எலியாவினுடைய நாட்களிலே ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ஆண்டவரை விட்டு திரும்பி பாகால்களை சேவிக்கிறதற்காக திரும்பி பாகால்களை சேவித்துக் கொண்டு நடந்தன. ஆனால் எலியா என்கிற தேவனுடைய மனிதனை
கர்த்தர் பயன்படுத்தின பொழுது அந்த ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு இருதயமாய் மாறிற்று என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நல்ல பகல் வேளையிலே தேவ நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தரை சேவிக்கிற காரியத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலே பின்தங்கி கிடக்கிறீர்களோ, ஆதியில் உங்களுக்குள் இருந்த அந்த தெய்வீக வேகம், ஆதியில் உங்களுக்குள் இருந்த அந்த தெய்வீக அன்பு, ஆதியில் உங்களுக்குள் இருந்த அந்த தெய்வீக ஆராதனை உங்கள் இருதயத்தை விட்டு இன்றைக்கு விலகி போயிருக்கும் என்றால், இன்றைக்கு ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறேன், அதே பழைய அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே திரும்ப வைத்து உங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்கள் இருதயத்தை திருப்புகிறார் என்று இந்த காலை நேரம் விசுவாசிக்கிறவர்கள் கைகொட்டி ஒரு நிமிடம் வாயை திறந்து ஆமென். ஆதியில் ஆராதித்த அந்த ஆராதனை, ஆதியில கர்த்தரை சேவித்த அந்த சேவகம், ஆதியில கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த வாழ்க்கை, ஆதியில எதற்காக கர்த்தருக்கு துணிந்து நின்ற அந்த இருதயம் இன்றைக்கு உன் ஜீவியத்தில் இல்லை என்றால், ஆண்டவர் திரும்ப உன் இருதயத்தை திருப்புகிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ, கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக எழும்பி நிற்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய திரும்பவும் உன் இருதயத்தை ஆண்டவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணுனே, ஒரு காலத்தில் ஆலயத்தின் ஆராதனைனா அவ்வளவு வேகமாக ஓடி வருவேன். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய நாமம்னா எனக்கு ஜீவனாக இருந்தது. இப்போமா அப்படி இல்லை, நான் சோர்ந்து போயிட்டேன். ஆராதனை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை. எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, நான் மட்டும் சைலண்டாக உட்கார்ந்துருக்கேன். வேதத்திற்கு மேலே எனக்கு ஒரு விருப்பம் வரலை. அந்த நாட்களில் வேதம்னா என் உயிர் நாடியாக இருந்தது. இப்போமா வேதத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. துதியும் தோற்றலும் அது என் இருதயத்துக்கு சம்பந்தம் இல்லை. உபவாசமா அது என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கிறதா அது என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதா அது என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தருடைய ஊழியர்களை நேசிக்கிறதா அது என் ஜீவியத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு காலத்தில் நான் இப்படி இல்லை. ஒரு காலத்தில் இதிலெல்லாம் உன்னதமான நிலைமையில் இருந்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால், ஏதோ ஒரு தாக்கத்தினால், ஏதோ ஒரு இழப்பினால், ஏதோ ஒரு நஷ்டத்தினால் இந்த அனுபவங்கள் எல்லாம் என் இருதயத்தை விட்டு விலகி போயிற்று. அவன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படி இருக்கிறான். உன் இருதயத்தை விட்டு அப்படி விலகி போனதுனாலதான் உன் ஜீவியம் இன்றைக்கு இப்படி மாறிற்று. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உன் இருதயம் அப்படியே இருப்பதற்கு கர்த்தர் விடுகிறவர் அல்ல. உன் இருதயத்தை மறுபடியும் இந்த காலை நேரத்தில் திருப்புகிறார். ஒரு மகிமையின் அன்பு உனக்குள்ள வந்து விழுகிறது. கர்த்தரை நேசிக்கிற ஒரு நேசத்தின் தாக்கம் உனக்குள்ள இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உண்டாக்குவாராக. நல்லா கைதட்டி கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. உம்மை நேசிக்கும்படி என் இருதயத்தை திருப்புவீராக. நல்லா கேளுங்க, நல்லா வாயை திறக்கணும். ஒரு ஆளும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு தான் இந்த கூட்டமே தவிர ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. கையை தட்டி வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. என் இருதயத்தை திருப்பும்னு சொல்லு. என் இருதயத்தை திருப்பும் உம்மை நேசிக்கிறதுக்கு. என் இருதயத்தை திருப்பும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு. என் இருதயத்தை திருப்பும் ஆலய ஆராதனைகளுக்கு. என் இருதயத்தை திருப்பும் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல. என் இருதயத்தை திருப்பும் ஊழியனை நேசிக்கிறதுக்கு. என் இருதயத்தை திருப்பும் கர்த்தர் மேல அனாதி பிரியம் உண்டாக என் இருதயத்தை திருப்போப்பா. ஒரு காலத்தில் அவரை நினைக்கும் போதே உன் கண்ணில் இருந்து கண்ணீரா வடிஞ்சது. அவரை துதிக்கும் போதே உன்னுடைய வாய் ஆனந்த களிப்பினால நிரம்பிச்சு. அன்னைக்கு அவரை துதிக்கும் பொழுது உன் உள்ளம் கெம்பீரித்து மகிழ்ந்தது. அன்னைக்கு ஆலய ஆராதனை உனக்கெல்லாம் தேனாமிர்தம் போல இருந்தது. இன்றைக்கோ அவைகளெல்லாம் கசந்து போனது போல உன் ஜீவியத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த இதயத்தில் இருக்கிற கசப்பான வேர்களை தம்முடைய அக்கினியினாலே இன்றைக்கு சுட்டு எரித்து உன் இருதயத்தை புதிய இருதயமாக, நவமான இருதயமாக கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தர் திருப்புகிறார். புதிய இருதயத்தை தாவீதுக்கு உண்டாக்கின கர்த்தர் இந்த காலையிலே உன் உள்ளத்தை திருப்புகிறார்.
ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் இருதயம் மாறணும்னு ஆசை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் மாறினா வாழ்க்கை மாறிடும். ஆமாம், இருதயம் மாறினா ஆவிக்குரிய தன்மை மாறிடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இருதயம் மாறிட்டுனா, சத்தமாக சொல்லுங்க, இருதயம் மாறிட்டுனா எல்லாமே மாறிடும். சத்தமாக சொல்லுங்க, இருதயம் மாறிட்டுனா வாழ்க்கை மாறிடும். இருதயம் மாறிட்டுனா ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் மாறிடும். இருதயம் மாறிட்டுனா சாத்தானுக்கு சுபாவமெல்லாம் நம்மளை விட்டு விலகி ஓடிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இருதயத்துக்கு அடுத்த விஷயத்தில் 3 முக்கியமான காரியத்தை செய்வார். கவனிங்க. 1, இருதயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். அதாவது இருதயத்தை அறுவை சிகிச்சை பண்ணி வேறு இருதயம் வச்சிருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கல்லான இருதயத்தை, நல்லா சொல்லுங்க, நீங்க சொல்லுறத பார்த்தாலே சங்கடமா இருக்கு, சத்தமா சொல்லுங்க, கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்குள்ள வைப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருதயம் மாற்று சிகிச்சை. ஆமென் சொல்லலாமா? இருதயத்தை என்ன செய்யறாரா? மாற்றி வைக்கிறாரா. 2வது, சில ஆளுக்கு இருதயத்தை மாற்றினாலும் சரியாவாதுன்னு தெரியும் போது இருதயத்தை புதுசாவே உண்டாக்குகிறார். ஆமென். தாவீதுக்கு இருதய மாற்று சிகிச்சை அல்ல, இருதயத்தை உருவாக்குகிற சிகிச்சை செய்தார். ஆங்கில வேதத்தில் அவர் இப்படி ஜெபம் பண்றார், கிரியேட் இன் மீ a clean heart அப்படின்னு கேட்கிறார். எனக்குள்ள சுத்த இருதயத்தை மாற்றி வையும் இல்லை, சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுக்கு அவன் சாமுவேலை விட்டு திரும்பின பொழுது வேற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாராம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? வேற இருதயமும் தருவார், இருதயத்தை உருவாக்கவும் செய்வார், கல்லானதை தூக்கி போட்டுட்டு வேறையும் வைப்பார். இன்னைக்கு இந்த 3ல ஓ இருதயத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். he is a great cardiologist. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை போல ஒரு இருதய டாக்டர் உலகத்தில் யாருமே கிடையாது. ஓ இருதயம் கெட்டு போயிருக்கா, ஓ இருதயம் அழுக்கா இருக்கா, ஓ இருதயம் இனி உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு மாறி இருக்குதா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? ஓ இருதயத்தில் எதை செய்யணுமோ அதை இன்னைக்கு நான் செய்து ஓ இருதயத்தை மாற்றுகிறதற்கு நான் வல்லமை உள்ள தேவன் என்று இந்த காலை நேரம் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இந்த காலையில கைகொட்டி வாயை திறந்து எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருதயத்தில் வேணுமோ வாயை திறந்து ஒன்று ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஒன்று கேளுங்க. நல்லா ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இருதயம் மாறணும் ஆசை இருக்கா? வேதத்தை நேசிக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமென். ஆண்டவரை நேசிக்கணும்னு ஆசை இருக்கா? இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்ன்ற ஆசை இருக்குதா? இரவெல்லாம் ஜெப நேரமாய் மாறணும்ன்ற ஆசை இருக்குதா? தேசத்துக்காக கதறணும்ன்ற ஆசை இருக்கிறதா? எழுப்புதலை என் கண்ணு காணணும்ன்ற ஆசை இருக்குதா? அப்படி நான் வாயை திறந்து கேளு. என் இருதயம் ஒன்று மாறுவதாக. என் இருதயத்தை தெய்வம் இன்றைக்கு மாற்றி புதிய இருதயத்தை என் சரீரத்தில் ரீஸ்டோர் பண்ணுவீராக. அல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, நல்லா கைதட்டி கேளுங்க. ஆமென். வேற இருதயம், அன்பு நிறைந்த இருதயத்தை தாரும், சகிப்பு தன்மை நிறைந்த இருதயத்தை தாரும், கர்த்தரை துதிக்கிற இருதயத்தை தாரும், இருதயத்தில் கர்த்தரை நினைக்கிற நினைவுள்ள இருதயத்தை தாரும். ஆமென். தாழ்மை நிறைந்த இருதயத்தை தாரும், பெருமை நிறைந்த இருதயத்தை தூக்கி தூர எறிஞ்சிடும். எனக்குள்ள தாழ்மையின் இருதயத்தை வையப்பா. கேளு, வாயை திறந்து கேளு. தாழ்மையின் இருதயத்தை எனக்குள்ள வைங்க. சாந்த குணமுள்ள இருதயத்தை எனக்குள்ள வைங்க. இருதயத்தை மாற்றுகிறதற்கு உம்மாலே முடியுமே. எனக்குள்ளே ஒரு இருதய மாற்றத்தை ஆண்டவர் இந்த காலை நேரம் வைப்பீராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தை ஆண்டவர் மாற்றின உடனே ஆண்டவருக்கு நாமத்தையே சொல்லாத,
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் பணிய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆராதிக்காத இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சது. பாகாலுக்கு வல்லமைகளை வெறுக்காத இஸ்ரவேல் ஜனம் பாகாலுடைய வல்லமைகளை வெறுத்தது. ஆமென் சொல்லலாமா? இருதயத்தை ஆண்டவர் மாற்றினா வெறுக்க வேண்டியதை தானா வெறுப்பீங்க, ஆராதிக்க வேண்டியவரை தானா ஆராதிப்பீங்க, நேசிக்க வேண்டியவரை தானாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தேவன் எதை திரும்ப தருகிறார்? நம்முடைய இருதயத்தை மாற்றி புதிய இருதயத்தை நமக்குள்ள கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் தேவன் ரீஸ்டோர் பண்ணுகிறவர் உங்க இருதயத்தை மாற்றுவார். மகா கோபக்காரனாய் இருந்த மோசேயினுடைய இருதயத்தை பூமியிலே ஒருவனுக்கும் இல்லாத சாந்த குணமுள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்ற முடியும் என்றால், உங்கள் கோபம் நிறைந்த இருதயத்தை இன்றைக்கு கர்த்தரால மாற்ற முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிக்கிறவனாய், சண்டை பண்ணுகிறவனாய், கொலைகாரனாய் இருந்த சவுலுடைய இருதயத்தை வெகு பாடுகளை சகித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வெகு மனத்தாழ்மை உள்ள ஊழியனாக அவரை மாற்ற அவருடைய இருதயத்தை கர்த்தரால் மாற்றக்கூடும் என்றால், எந்த கேரக்டர் உங்களை மாறாது என்று நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே கேரக்டரை உங்க இருதயத்தை விட்டு தூக்கி எறிஞ்சு உங்க இருதயத்தை மாற்றுகிறதுக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய தெய்வீக சுபாவங்கள் உனக்குள்ளே வருவதற்கு உன் இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் ஆன பிறகும் என் சுபாவம் மாறலையே, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் ஆன பிறகும் சில காரியத்தை என்னால் விட முடியலையே, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில காரியத்தின் மேல எனக்கு வெறுப்பு வரலையே, சில இசைகள் சில ஆசைகள் என்னை பின்தொடர்ந்து வருகிறதே, இன்றைக்கு ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறேன், உன் இருதயத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார் என்றால் விலக மாட்டேன் என்று சொல்லுகிறதும் தொடர்ந்து வருவேன் என்று சொல்லுகிறதுமான அத்தனை கிரியைகளும் உன்னை விட்டு நிச்சயமாய் விலகித்தான் ஆகும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருதயம் மாறி போய்விடும். என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்குதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருதயம் மாறி போய்விடும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல உங்க இருதயம் இதுல மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க பார்ப்போம். ஆமாம், இன்னும் எப்படி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் கையை பிடிங்க. வராதா கையெல்லாம்? பிடிங்க, நல்லா பிடிங்க, பலமா பிடிங்க பார்க்கலாம். பிடிச்சிட்டீங்களா? அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, முதல்ல இருதயம் மாறணும், அப்பந்தான் சுபாவம் மாறும். அந்த வைராக்கியம், அந்த வெறித்தனம், அந்த குசும்புத்தனம், அந்த கோளு குண்டனி சொல்கிற புத்தி, இந்த விளங்காத சுபாவம் எல்லாம், என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாத சுபாவம் எல்லாம் சாம்பல் ஆகணும்னா இருதயம் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் மாறிட்டுன்னா பிரசங்கம் தானா வேலை செய்ய முடியாது. இருதயம் மாறாதது வரைக்கும் கல்லில் நார் உரிக்கிற சீருதான், உருப்படாது ஒன்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சுத்தியல் போடுவாரோ, வெட்டுவத்தி போடுவாரோ, வாள் போடுவாரோ, படக்கு வைப்பாரோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் எல்லாமே இருதயமும் என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. இருதயம் மாறிட்டனா ஆராதனையை தொடங்கி விட்டா போதும், தானா ஆராதிப்பணும். இருதயம் மாறாததாக்கும் பின்னே இருந்தே ஒருத்தன் தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. துதி துதி பாடு, ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னா மட்டும் இவங்களுக்கு ஆராதனை வரும். இல்லைன்னா உறக்கமா? சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சொல்லலை, அங்கே நீங்கள் எல்லாம் நல்லா ஆராதிக்கிறீங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அப்ப இருதயம் மாறிட்டுன்னா எல்லாமே மாறிடும். ஆமென். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றினா, தாவீதுக்கு இருதயத்தை மாற்றினாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு இருதயம், அவருடைய ஆத்துமா தாயின் பால் மறந்த குழந்தைய போல அவருடைய ஆத்துமா மாறிட்டா. அப்ப இருதயம் மாறிட்டுன்னா, இருதயத்தை கர்த்தர் மாற்றிட்டார்னா பாவ சுபாவங்கள் எல்லாம் ஓடி போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவையற்ற கிரியைகள் எல்லாம் விலகி போயிடும். இந்த காலை நேரம் இருதயத்தை தேவன் மாற்ற
மாற்றுகிறதற்கு, மாற்றி வேறொரு இருதயத்தை உங்களுக்குள்ள வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு பழைய பாட்டிற்கு, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூற்றும், ஆமென், சுயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். கைகளை தட்டி ஒரு வரி பாடலாமா? ஹல்லேலூயா. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி. கல்வாரி அன்பினையே கண்டுபிரை தோடி வந்தேன், கல்வாரி அன்பினையே கண்டுபிரை தோடி வந்தேன், கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆவியோடாத்ம சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளோ, ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளோ. கல்வாரி நன்பினையே கண்டுபிரை தோடி வந்தே, அன்பினையே கண்டுபிரை தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் திரும்ப ரீஸ்டோர் பண்ணுகிற காரியம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றி வேறு இருதயத்தை உள்ளே வைக்கிறார். இரண்டாவது, தேவன் நமக்குள்ளே திரும்ப தருகிற அல்லது திரும்ப நம்மை ரீஸ்டோர் பண்ணுகிற காரியம் என்ன? சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கவனியுங்கள், இங்கே தேவனுடைய மனிதனாகிய தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெப விண்ணப்பம் இந்த 51ஆம் சங்கீதத்தில் வைக்கிறார். அது என்ன? உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து. அப்போ ஒரு மனிதனுக்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், அல்லது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே மிகவும் தேடி கண்டுபிடித்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்ற இரட்சணியத்தினுடைய சந்தோஷத்தை அவன் திரும்ப அவன் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்த்து அதை ஆண்டவரிடத்தில் திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது ராஜா பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பிறகு சுமார் 1 வருடம் ஆண்டவருக்கு பாட்டு பாடவில்லையாம், ஆண்டவருக்கு சரியாய் ஆராதனை பண்ணவில்லையாம், ஆண்டவருக்கு சரியாக எந்த காரியத்திலும் அவர் இன்வால்வ் பண்ணாத ஒரு மனிதனாக வாழ்ந்தாராம். வேத பண்டிதர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். நாத்தான் எப்பொழுது தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தினாரோ அதற்கு பிறகுதான் அவருக்கு அவருடைய
அவருடைய வாழ்வில் அவர் இழந்த சில காரியங்கள், அவர் செய்த தப்பு, இவைகள் எல்லாவற்றையும் அவர் உணர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் பாடின சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். அப்படியானால் ஒரு மனிதனை விட்டு இரட்சண்யத்தின் சந்தோஷம் விலகிவிட்டது என்றால் ஆண்டவரை பாடுகிறதற்கு அவனுக்கு இருதயம் ஒரு நாளும் சம்மதிக்கவே சம்மதிக்காது. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருந்தா, சத்தமாக சொல்லுங்க, சந்தோஷம் இருந்தா பாட்டு தானா வரும், கைத்தட்டு தானா வரும், ஆராதனை தானா வரும், ஆலயத்துக்கு போகணும்ன்ற உற்சாகம் தானா வரும். அல்லேலூயா. இது இல்லாட்டா குத்தி குத்தி தான், புட்டுக்குழல்ல புட்டை எப்படி குத்தி தள்ளுவேளோ இதை போலதான் உங்களை குத்தி குத்தி தான் ஆவிக்குரிய அனுபவத்தில் தள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருந்தப்போ தாவீது ராஜாவை யாரும் நடனம் ஆட சொல்லல, யாரும் பாட சொல்லல, யாரும் அவருக்கு துதி செலுத்த சொல்லல. அவரே கர்த்தரை பாடினார், அவரே துதிச்சார். வனாந்தரத்தில் அவருக்கு ஆராதனை நடத்த யாரும் இல்லை, அவர் கர்த்தரை ஆராதிச்சார். இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்கிறதே, அதற்கு ஈடான ஒன்று இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. இரட்சண்யத்தின் சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறீங்களா? ஆபகுக் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். ஆபகுக்கின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்துக்கு வந்தால் அங்கே சொல்லுகிறார், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், படிங்க 3வது அதிகாரம் அதனுடையதான 17, 18 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், மைக்கு வேலை செய்யலையா? வாசிங்க பார்க்கலாம் திரும்ப. பிரைஸ் காட். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், இப்படியெல்லாம் வாசிக்கிறோம்ல. யூதர்களுக்கு இதுதான் வேலை, இதுதான் வருமானம், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் நன்மை, இதுதான் சாப்பாடு. இவைகள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆபகுக்கு சொல்றார், இதெல்லாம் இல்லாம போனாலும் நான் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் வருகிற சந்தோஷம் அல்ல ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்தினுடைய நன்மைகளின் நிமித்தம் வருகிற சந்தோஷம் அல்ல அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம். இரட்சண்யத்தின் சந்தோஷம் என்பது ஒரு மனிதனை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை தன்னுடைய பிள்ளையாக மாற்றும் பொழுது அவருடைய சந்தோஷத்தை அவனுடைய உள்ளத்துக்குள் வைக்கிறாரே, அந்த சந்தோஷத்தை எவனும் எடுக்கவும் முடியாது, எவனும் கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷமாக்கும் இரட்சண்யத்தினுடைய சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா இந்த சந்தோஷம் எப்ப விலகும் தெரியுமா? பாவம் செய்யும் போது மனிதனை விட்டு விலகி போகிறது. துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், கர்த்தரை வருத்தப்படுத்துகிற பாவங்கள், இவைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த சந்தோஷம் அவனை விட்டு விலகி போகிறது. தாவீது ராஜா பாவம் செஞ்சப்போ அந்த சந்தோஷம் அவரை விட்டு விலகி போனதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தார். ஆகவே ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார், அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப ஆண்டவர் எனக்கு தரணும். உங்களுக்கு தெரியுமா, அவர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறதான தேவன், எதை கேட்டாலும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்த தேவனாய் இருக்கிறவர், வெகுவாய் மன்னிக்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஓ மனிதனை போல அல்ல ஆண்டவர், அவர் உன்னதமான தேவனாய் இருக்கிறவர். மனுஷனிடத்தில் ஒரு காரியத்தை நீ மன்னிப்பு கேட்டா அவன் மன்னிக்கணுமா வேண்டாமா என்று பல ஆயிரம் தடவை யோசிக்கிறவன். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல.
ஒரு மனிதன் அவரிடத்தில் போய் என் தப்பிதங்களை மன்னியும், என் குறைவுகளை மன்னியும், என் பாவங்களை மன்னியும்னு ஆண்டவரிடத்தில் கெஞ்சினோம், உடனே அவனை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். மன்னிப்பினுடைய வேகம் எவ்வளவு தூரம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து, சத்தமா சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து பாவ அறிக்கை விழுந்த உடனே அடுத்த செகண்டு உங்களுக்கு மன்னிப்பை எழுதுகிறவர் என்னுடைய ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? புரிஞ்சவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நீங்கள் சரியாக விளங்க வேண்டிய இடம் எங்கன்னா சிலுவை. சிலுவையில் கள்ளன் சொல்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். யோசிக்கவே இல்லை, அடுத்த செகண்ட் சொல்கிறார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். மன்னிப்பினுடைய வேகத்தை பார்த்தீர்களா? தேவனுடைய மன்னிப்பின் வேகம் அவ்வளவு பயங்கரமானது. மனிதனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பிராக்டிக்கலாகவே சொல்கிறேன். நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கான்னு சொன்னேன், பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். 4வது நாள் கல்யாண வீட்டில் உன்னை பார்த்த உடனே கிட்ட நிற்கொண்டு சொன்னான், அண்ணா வாரா பாரு, மோசமானவா, அண்ணா வாராம்பாரு, அயோக்கியப்ப, இவன் இப்படியெல்லாம் செஞ்சவனாக்கும், அப்படியெல்லாம் செஞ்சவனாக்கும். கேட்டீங்களா? மனுஷனுக்கு மன்னிப்பு இப்படிப்பட்ட டுபாக்கூர் மன்னிப்பு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன் மன்னிப்பான். சங்கடப்பட்டுட்டிய போல தெரியுதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன் மன்னிப்பான். கொஞ்சம் சத்தமாக உயிரா சொல்லணும். சொல்லுங்க, மனுஷன் மன்னிப்பான், ஆனால் மறக்கவே மாட்டான் சாவது வரைக்கும். உனக்கு அதுதான் பட்ட பெயர். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் யார் தெரியுமா? எத்தனை 1000 தப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ அறிக்கையிடுகிற அந்த நிமிடமே உன்னை விட்டு விலக்கி உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப உங்கள் உள்ளத்துக்குள்ள தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நல்ல பகல் நேரத்தில் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் உங்களை விட்டு விலகி போனது போல யாராவது எங்கேயாவது உணர்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குறைவுகளை அறிக்கையிடுங்க, உங்களுடைய மீறுதல்களை அறிக்கையிடுங்க, உங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கையிடுங்க. தேவன் உங்களை மன்னித்து அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்கு தந்து உங்களை ஆதி நிலைக்கு திரும்ப வைக்கிறதற்கு கர்த்தர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உங்களை கனப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த இரட்சண்ய சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு கர்த்தரை மகிழ்ச்சியா பாடலாம், கர்த்தருடைய சமூகத்துக்கு தைரியமா வரலாம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கலாம். இது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தினால வரக்கூடிய காரியம். 3வது அதே வசனத்தில் இருக்கிறது, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். திரும்ப என்னை உற்சாகமுள்ள ஆவி தாங்கும்படி செய்வீராக. என கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் நாம் சேவை செய்ய, உற்சாகமாய் எதையாவது செய்யணும்னா நம்முடைய உள்ளத்தில் அந்த உற்சாகத்தின் ஆவி இருக்கணும். அந்த உற்சாக ஆவி இல்லைன்னா செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி தான் கதை நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட வெளிப்படையாக சொல்கிறேன், பிரசங்கி மாருக்குள்ள கூட உற்சாக ஆவி இருந்தால் தான் பாட்டு உயிராக வரும், பிரசங்கம் உயிராக வரும். இல்லைன்னா அதில் ஆண்டவருக்கு மயமே. இவனும் உறங்குவான், கேட்குறவனும் உறங்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இங்கே இருக்கிறது தானே அங்கே வேலை செய்யும். ஒரு தேவனுடைய மனிதர் இப்படி எழுதியிருக்கிறார், ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்பொழுது வார்த்தை மாத்திரமல்ல அவனுக்குள் இருக்கிற ஆவியும் சேர்ந்து போகிறது என்று சொன்னார். பவுல் அதை தான் சொல்றார், எங்கள் வசனம் வெறுமையாய் அல்ல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு உங்களுக்குள்ள புறப்பட்டு வந்தது. அப்படியானால் வசனம் புறப்படும் பொழுது ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற ஆவியும் சேர்ந்தாக்கம் வருது. பரிசுத்த ஆவி பெற்றவன் பேசும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையா வராது, அந்த ஆவியினால் நிறைஞ்சு அது வரும். அதனால தான் அந்த வசனங்கள் உங்க இருதயத்தில் விழுந்த உடனே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவி விடுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை எழுப்பி விடுகிறார். அந்த வசனம் உங்களுக்கு உற்சாகத்தை உண்டாக்குகிறது. அந்த வசனம் உங்களை ஆர்ப்பரிக்க வைக்கிறது. ஆவியினால் நிரப்பப்பட்ட வசனங்கள் இவைகளை உங்களுக்குள்ள செய்கிறது. Praise, hallelujah.
அப்போ நமக்குள்ள உற்சாகமான ஆவி தேவை. எதுக்கு உற்சாகமான ஆவி வேணும்னு பைபிளில் நிறைய கதை இருக்கு. அதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம பிரசங்க முடிக்க வேண்டிய சமயம் நெருங்கியாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், என்னையா சமயம் ஆயிட்டான்னு இப்போதான் பார்க்குறீங்களா? அது ஆவு போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, பைபிளில் 1-2 காரியத்தை சொல்றேன். மோசே காணிக்க கொண்டு வாங்கன்னு சொன்னாரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு. ஆனால் யார் யாருடைய இருதயத்தில் உற்சாகமான ஆவி இருந்ததோ அவர்கள் எல்லாம் உற்சாகமா கர்த்தருக்கு கொடுத்தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கஞ்சா முட்டி ஆவி வெளியே போனோம்னா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, கஞ்சத்தன ஆவி வெளியே போனோம்னா உற்சாக ஆவி உள்ள வரணும். உற்சாக ஆவி உள்ள வந்தாதான் இயேசுநாதருக்கு 10 பைசா என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஊழியத்துக்கு 10 பைசா கொடுக்க முடியும். அல்லாம 24 மணி நேரமும் 40 நாள் உபவாச ஜெபம் நடக்கிறது. ஏவுகிறவர்கள் கொடுங்கள், ஏவுகிறவர்கள் கொடுங்கன்னா ஒருத்தனுக்கு ஏவாது. அது ஏவணும்னா உற்சாக ஆவி உள்ள இருக்கணும். அல்லேலூயா. உற்சாக ஆவி இல்லாட்டா பேய் உள்ள இருந்து கேட்பான், கர்த்தருக்கு கொடுத்து என்ன கண்டேன், என்ன காணணும்னு நான் கேட்கேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து என்ன காணணும்? கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு இங்க காண இல்லை, அங்க காண. உங்க பொக்கிஷம் அங்க சேருகிறதாக்கும் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அதனால இந்த உலகத்தில் உங்களை ஓட்டாண்டியா விட்டுருவாரா? அவருக்கு கொடுத்து ஒருத்தனும் தரித்திரனாய் மாறினது இல்லை. அவருக்கு கொடுக்கிறவனை அவர் கனம் பண்ணுகிறார். கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று வார்த்தைகளினால் சொன்னவர் கரங்களினால் அதை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றுகிறவர். இவைகளை செய்ய நமக்குள்ளே உற்சாக ஆவி நமக்கு ரொம்ப தேவை. ஆமென். சொல்லட்டா, உற்சாக ஆவி உள்ள இருந்தா இங்க இருந்து ஸ்தோத்திரம் துதி பாத்திரான்னு பாட்டு தொடங்கின உடனே நம்ம கையும் உற்சாகமா தட்டும், நம்மளும் சத்தமா பாடுவோம், நம்மளும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாக ஆவி இல்லாட்டா பாஸ்டர் பாடுவாரு, மியூசிக் வாசிக்கிறவன் வாசிப்பான், சபையார் எல்லாரும் கேட்டு ரசிப்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாட்டு கச்சேரி நடக்கிற இடம் அல்ல ஆலயம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாட்டு கச்சேரி கேட்க அல்ல ஆலயத்துக்கு வாரது, பாடி ஆராதிக்கிறதுக்காக மாறுகிறோம். இதுக்கு பேரு ஆராதனை ஸ்தலம். என்ன ஸ்தலம்? ஆராதனை ஸ்தலம். உபவாச ஜெபம் எதுக்கு தெரியுமா? இந்த ஆராதனை ஸ்தலத்தை பழுதுபாக்கிறதுக்காக்கும். ஆராதனையில எங்கெங்க ஓட்ட உடசல் கிடக்குதோ எல்லாத்தையும் ஒன்று ஸ்பேனர் போட்டு முறுக்கி உபவாசத்துக்கு பிறகு ஆராதனை பலிபீடம் சரியா மாறுகிறதுக்காக்கும் உபவாச ஜெபம் எல்லாம் வச்சிருக்கு. கையை தட்டி ஒன்று வாயை திறந்து அந்த உற்சாக ஆவி என் சிரசின் மேலே இன்றைக்கு ஊற்றப்படட்ட ஆண்டவரே, நல்லா கை தட்டி வாயை திறந்து உற்சாகத்துடனே நான் உமக்கு பலியிடுவேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு பலியிட, உற்சாகத்தோடு கர்த்தருக்கு பலி செலுத்த, உற்சாகத்தோடு ஆராதனை பலி செலுத்த, உற்சாகத்தோடு தோத்திர பலி செலுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 காரியத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் வச்சுட்டு வசனத்தை நிறைவு செஞ்சிடறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 6, 8 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 3, 6, 8 வசனங்கள். மைக்கில் கரெக்டாக படிங்க. அந்த மைக்கு என்ன குழப்பாச்சு, பேய் பிடிச்சிட்டா மைக்குக்கு. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் என்னை கூப்பிட்டீரே என்றார். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை. 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் தரம்
சாமுவேலே என்று கூப்பிட்டார். சரி, இங்கே இருக்கிற ஒரு வார்த்தை மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை நோக்கி. எப்படி எழுதியிருக்கு? மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை நோக்கி. அப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லுகிற அடுத்த காரியம், ஆண்டவர் ரீஸ்டோர் பண்ணுகிற அடுத்த காரியம் என்ன? உங்களோடு தேவன் பேசுகிற அந்த உறவை இந்த பகல் வேளை மறுபடியும் உங்களுக்குள்ள புதுப்பிக்கிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பகல் முதல் கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் தொனிக்க போகிறது என்று எத்தனை பேர் இந்த பகல்ல விசுவாசிக்கிறீங்க? கைகொட்டி ஒரு நிமிடம் வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய சத்தம் திரும்ப என் காதுகளில் தொனிப்பதாக, திரும்ப கர்த்தர் என்னோடு பேசுவீராக. சொப்பனங்களினால், தரிசனங்களினால், சத்தத்தினால், வார்த்தைகளினால் என்னோடு கர்த்தர் பேசுவீராக. அந்த சத்தம் உனக்குள்ள தொனிக்குமானால் நீ மறுபடியும் பாக்கியவானாய் மாறுவாய். சாத்தானின் திட்டம் உனக்குள்ள பலிக்காது, மனிதனுடைய திட்டம் உனக்குள்ள பலிக்காது. காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளில் தொனிக்கும் பொழுது உனக்கு தேவையானதை கர்த்தருடைய சத்தம் உனக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. பல நாட்களுக்கு முன்னே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட காதுகள் இன்றைக்கு சோர்ந்து போயிட்டா. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், மறுபடியும் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வருகிறது. மறுபடியும் கர்த்தர் உன்னோடு பேசுகிற இந்த நாட்கள் வருகின்றன. இந்த உபவாச ஜெபம் கர்த்தருடைய சத்தத்தை நீ திரும்ப கேட்கிற ஒரு காலமாக உனக்கு மாறி தருவதாக என்ற ஆண்டவர் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன். நான் திரும்ப தேவ சத்தம் கேட்கணும். நான் திரும்ப கர்த்தரோடு பேசணும். எனக்கும் அவருக்கும் இடையிலான அந்த தெய்வீக உறவு திரும்ப எனக்குள்ள உண்டாகணும். திரும்ப நானும் கர்த்தரும் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தரோடு பேசுகிற அந்த அனுபவம் எனக்குள்ள திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே இப்படி வாசிக்கிறோம், மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. அல்லேலூயா. அப்படித்தானே எழுதியிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய 3வது அதிகாரம் 1வது வசனம். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. அப்போ பாருங்க, ஒரு தடவை யோனாவிட்ட கர்த்தர் பேசி அவன் கீழ்ப்படியல. அவர் எடக்கு முடக்கான வேலையெல்லாம் காட்டிட்டாரு, அங்கெங்கேயோ போயிட்டாரு. ஆண்டவருக்கு தோற்றணும். ஆனாலும் கர்த்தர் அவரை திருப்பி சரியான லெவலில் கொண்டு வந்துட்டு அங்க வாசிக்கிறோம் பாருங்க, அவனை திருப்பி நினிவேல கொண்டு வந்து நிறுத்திட்டு இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அவன் திரும்பி போனாலும் கர்த்தர் விடமாட்டார். அவனை திருப்பி கொண்டு வந்து அவனோடு திரும்ப பேசி அவனை கொண்டு கர்த்தர் அந்த வேலையை செய்கிறதற்கு இன்றைக்கும் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சொல்றேன், நீங்க எந்தெந்த இடத்துல பின்வாங்கி போனீர்களோ இரண்டாவது தடவை திரும்பவும் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்தும்படி கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வர போகிறார். யோனாவை போல திசை மாறி போனாயோ, உதறி தள்ளிவிட்டு போனாயோ, இது எனக்கு வேண்டாம் என்று உதறி போனாயோ, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டே செய்யும்படி கர்த்தர் உன்னை திருப்பி கொண்டு வருகிறது. மட்டுமல்ல, இரண்டாவது விசை உன்னோடு கர்த்தர் இந்த காலையில பேச துவங்குகிறார். Praise the Lord. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுவார். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 42 அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 12:10 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை என்ன செய்தாரா?
மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு சிறையிருப்பு பல இடத்துல இருந்தது. அதில் ஒரு இடத்தை மட்டும் இந்த காலையில் உங்க தேவைக்காக சொல்லுகிறேன். யோபுவினுடைய சரீரத்தை சத்துரு வியாதியினால் வாதித்து வியாதியினால் அவனை சிறைப்பிடித்து வைத்திருந்தான். ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் யோபுவினுடைய சரீர சுகத்தை திரும்ப அவனுடைய சரீரத்துக்குள்ள கொடுத்தார். எத்தனை பேர் இந்த பகல் வேளை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில் கர்த்தர் என் சரீரத்தை தொட்டு என்னை இந்த பகல் வேளையில சுகமாக்குகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க முதல்ல கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு இந்த காலையில் ஒரு சுகம் கிடைக்கும்னு, அற்புதம் நடக்கும்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி பிடிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறது ஜெபா யேசுதாஸ் அல்ல, அற்புதம் செய்கிறது பாஸ்டர் செல்வின் அல்ல, அற்புதம் செய்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்ய ஒன்றுதான் தேவை, உங்களுடைய உள்ளத்தில் வருகிற விசுவாசம். ஆமென். இந்த காலை நேரம் உங்க கையை உயர்த்தி ஒரு தடவை உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்கிறது அதை மட்டும் வாயை திறந்து சொல்லுங்க. தகப்பனே, இன்றைக்கு என் சரீர சுகத்தை நீர் எனக்கு திரும்ப தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம், அந்த பெயரை சொல்லி சொல்லுங்க. எந்த பகுதியில் பலவீனம், என்ன வியாதி, என்ன காரியம், வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல தடவை பெதஸ்தா குளம் கலங்கினப்போ அந்த மனுஷன் விடுதலை அடையணும்னு நினைச்சு இறங்கினான். ஆனா நடக்கல. ஆனா அவனை தேடி வந்து கர்த்தர் ஒருக்கா தொட்டு அவனை விடுதலை ஆக்கினாரு. அப்படின்னா சுகமாகணும்னு நீ எத்தனை வருஷமா விரும்பினாலும் சரி, உன் விருப்பம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். உன் வேண்டுதல் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். எத்தனையோ கூட்டத்தில் அட்டன் பண்ணியும் என் வியாதி சுகமாகல நீ நினைக்கிற அப்படி. ஆனா நான் சொல்றேன், நீ வந்துகிட்டே இரு. ஏதோ ஒரு செக்ஷன்ல கர்த்தர் உன்னை கட்டாயம் தொடுவார். விசுவாசிக்கிறவனுடைய விசுவாசத்தை கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குவதாக. நல்லா ஜெபம் பண்ணுங்க. Praise God. உங்க சத்தம் உயரலையே. ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ள ஆத்துமா கதரும், வாஞ்சை உள்ள ஆத்துமா சத்தமிட்டு கேட்கும். ஆண்டவரே, என்ன குணமாக்கும்னு கூப்பிடுவார். என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பலவீனம் என்னை விட்டு மாறுவதாக. எனக்குள்ள காணப்படுகிற இந்த போராட்டம் என்னை விட்டு மாறுவதாக. எனக்குள்ள காணப்படுகிற இந்த வியாதி என்னை விட்டு நீங்குவதாக. ஆண்டவர் என்ன தொடணும். இந்த நிமிஷத்தில் என்ன தொடணும். இந்த நிமிஷ பொழுதுல என்ன தொடணும். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை தொடுவார். அவருடைய காயப்பட்ட கரம் உன்னை தொடு. உன் வியாதிகளுக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவின் கைகள் உன்னை தொடு. உனக்காக ரத்தம் சிந்தின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கை உங்களை தொடு. நீங்கள் நிச்சயமாய் குணமாக்கப்படுவீர்கள். நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். இப்பொழுது கர்த்தர் எனக்கு என்னுடைய சரீர சுகத்தை திரும்ப எனக்குள்ள வைக்கிறார் என்று விசுவாசிக்க முடிந்தவர்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் கைகொட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் சர்வ வல்லமை உள்ள தேவனை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு வல்லமை உன் மேல இப்பொழுது பாய்கிறது. நல்லா கையை தட்டி விடுதலையை பெற்றுக்கோ. ஒரு அக்கினி பாய்கிறது. ஒரு தேவ வல்லமை உன்னை தொடுகிறது. கரண்ட் ஷாக் அடிக்கிறது போல ஒரு வல்லமை உன் சரீரத்தில் பாய்ந்து உன் பலவீன கட்டுகளை உடைக்கிறது. உன் போராட்ட கட்டுகளை உடைக்கிறது. உன் வியாதிகளை சுகமாக்குகிறது. எல்லா பலவீன ஆவிகளையும் கடிந்து கொள்கிறேன். எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளையும் துரத்துகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் எங்கெங்க பலவீனங்கள் மனிதர்களை வாட்டி வதைக்கிறதோ இந்த ஆன்லைன் வழியாக யார் யாரெல்லாம் பலவீனங்கள் நீங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் இருக்கிற இடத்துல தேவ வல்லமை இப்பவே பாய்வதாக. வியாதிகள் நீங்குவதாக. பலவீனங்கள் நீங்குவதாக. சௌக்கியம் உண்டாகுவதாக. நாடி நரம்பு எலும்பு தசையெல்லாம் தேவ வல்லமை பாயட்டும். தேவ வல்லமை பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே அவயவமாக அங்குலம் அங்குலமாக தெய்வத்தினுடைய வல்லமை பாயட்டும். செயல்படாமல் இருக்கிற அவயவங்கள் செயல்படுவதாக. ஸ்கின் அலர்ஜிகள் மாறி போவதாக. ஆமென். தீராத தலைவலிகள், தீராத ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள், பிளட் பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இயேசுவின் அதிகாரம்
இயேசுவுள்ள நாமத்திலே சரீரங்களை விட்டு விலகி ஓடுவதாக. கேன்சர் வியாதிகள் சுகம் அடையட்டு, கட்டிகள் கரையட்டு, எல்லா போராட்டங்களும் சரீரத்தை விட்டு ஓடி போகட்டு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சரீர சுகத்தை கர்த்தர் எனக்கு சரீரத்தில் திரும்ப தருகிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த கூட்டங்கள் முடியும் போது சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் என் சரீரத்தில் சுகம் தந்தார், அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. நன்றி மைனர் மைனர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவர். கடந்தவைகளை எல்லாம் நினைத்து கலங்காதுங்க. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தந்து, புதிய காரியத்தை உங்களுக்கு செய்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உந்தன் கண்ணீர் துடைக்கிறார், உந்தன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே பாடுங்கள், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஓ, தாங்கிடும் மேலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் மேலன் தருவார், தப்பி செல்ல நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல பாடலாமே. நம் இயேசு கைவிட மாட்டார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். ஆமென். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
உடமனகடகதுரியாக்கா அரகத்துரானியா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளுக்காய் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிரப்புகிற தெய்வம். எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நமக்கு கர்த்தர் திரும்ப தருகிறார். புதிய இருதயத்தை தருகிறார். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தருகிறார். வார்த்தைகளை கர்த்தர் திரும்ப தருகிறார். இழந்த சுகத்தை ஆண்டவர் திரும்ப தருகிறார். தெளிவாய் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.